guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So thank you so much for all the support. So நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது my favorites of 2024 தான். இது ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப்னு கொஞ்சம் கலந்துருக்கும். மேக்கப் மேபி வெரி மினிமல். வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு எக்ஸ்டெண்டட் வீடியோ ஆஃப் மேக்கப் போடுறேன். பட் மோஸ்ட்லி ஸ்கின் கேர் தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் மோர் ஆஃப் ஸ்கின் கேர் பர்சன் தான். ஸோ ஸ்கின் கேரில் தான் எனக்கு நிறைய ஃபேவரட்ஸ் நான் வந்து இந்த வருஷம் கண்டுபிடிச்சேன். எனக்கு இதெல்லாம் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் அதெல்லாம் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் தான். அதில் சிலது காஸ்ட்லி, சிலது வந்து அஃபோர்டபுள். இதில் எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் 1 minute ரிவ்யூவோட டக்குன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சிரம்ஸ் பற்றி சொல்லிடுறேன். சிரம்ஸில் நான் 3 சிரம் வந்துட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஒன்று நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து த மோஸ்ட் ஹைப்ட் எஸ்டே லாடர் சீரம் தான். ஆக்சுவலி இதை பற்றி ரிவ்யூ கூட ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக வந்து தனியாக ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் இந்த இயரில் வந்து ஆல்ரெடி 2 குட்டி பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஓகேவா, 2 குட்டி பாட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பெரிஸ் வந்து வாங்கினேன். எனக்கு இது எப்படி சொல்கிறது, திருப்பி வாங்கினான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். கஷ்டம் இந்த சென்ஸ் லைக் நம்ம வேறு எதாவது கூட இன்வெஸ்ட் பண்ணலாமா, வேறு சிரம்ஸ் பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஏன்னா இதோட காஸ்ட் பாயிண்ட் தான். லைக் இது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் வந்து அந்த காஸ்ட்டுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கா வர்த்து. லைக் செம்ம அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களோட ஸ்கின்ல. லைக் அந்த ஒரு நேச்சுரலாக ஒரு க்ளோ வந்து இப்படி தான் இருக்கும் இந்த சிரம். ஓகேவா, பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு மாதிரி ஒரு ரிச் லுக், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ப்ரீமியமாக இருக்கும் நீங்கள் அதை உங்கள் ஸ்கின் அப்ளை பண்ணும் போதே. அண்ட் நீங்கள் எதுக்காக இதை அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பக்காவாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கேரண்டீடு இது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, மோஸ்ட் ஹைப்ட் அண்ட் மோஸ்ட் யூஸ்ட் சிரம் தான். நிறைய சீரியல் ஆக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் பார்த்தேன். சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ஒன் ஆஃப் மை ப்ரைம் ஃபேவரட்ஸ் இன் 2024. ஸோ கண்டிப்பாக வந்து என்கிட்ட நீங்கள் மற்ற சிரம்லாம் விட்டுட்டு ஒரு சிரம் உங்கள் க்ளோக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் கண்ணை மூடிட்டு இந்த எஸ்டே லாடர் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சிரம் இதான் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் ஒன் வந்து இது நான் அன்எக்ஸ்பெக்டடாக என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு. வில்வாவோட மில்க் ட்ராப்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த சிரம் வாங்கும்போது நான் யோசித்தேன், வில்வா வந்து கொஞ்சம் ஆர்கானிக்ன்ற மாதிரி அவங்க மார்க்கெட் பண்ணுறாங்களே, ஒரு சிரம் எந்த அளவுக்கு அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க, லைக் எப்படி நம்ம ஸ்கின்னுக்கு அது ஒர்க் ஆகுமா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹேண்ட்ஸ் டவுன் இது சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஒரு அஃபோர்டபுளான ஒன்று, ஒரு 700, இது 700ன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், 700 or 500 எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இது வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. ஆனால் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா நான் இந்த சைடு தான் சொல்லுவேன். கம்ப்ளீட் எம்டி. ஆக்சுவலி இதை எம்டிஸில் காமிக்கணுன்றதுக்காக வச்சிருந்தேன். பட் ஆனால் ஃபேவரட்ஸ்ன்னு யோசிக்கும் போது இது இல்லாமல் என்னால் சொல்லவே முடியல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டல் ஸ்கின்னாக இருக்கீங்க, உங்கள் ஸ்கின் நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு, தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து செட் ஆகும். ஏன்னா இதில் இருக்கிறது வந்து ரைஸ் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் மரைன் ஆல்கே ப்ளஸ் ஆல்ஃபா ஆர்பிட்டின். ரைஸ் மில்க் அண்ட் ஆல்ஃபா ஆர்பிட்டின் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப என்ன சொல்கிறது, குட் இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்கின் வந்து பிரைட் அண்ட் ஒரு மாதிரி க்ளோயாக மாற்றுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் என்னோட நெக்ஸ்ட் ஃபேவரட். அண்ட் ஃபைனலாக இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு நவம்பர் டைமில் வாங்கினேன் இந்த ஆர்டினரியோட இந்த பீலிங் சொல்யூஷன் தான். AHA 30% ப்ளஸ் BHA 2%. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பீலிங் சொல்யூஷன் பார்க்கும்போது இதுதான் பார்த்தேன். பட் ஆனால் இது யூஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக நான் டெர்மாக்கோல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சோசன் பை டெர்மாட்டாலஜியில் கொஞ்சம் பீல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே நம்ம ஸ்கின் ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் இப்போ இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது. நான் வீக்லி ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, ஒர்த், ஓகே நீ யூஸ் பண்ணதுக்கு இது ஒர்த்து அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒர்த்து அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராடக்டாக தான் இது இருக்குது. உண்மையிலுமே ஸ்கின்ல அந்த என்ன சொல்கிறது, நீங்கள் அடுத்த நாள் ஏஞ்சிக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்கின்னை வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த மேலே அந்த டெட் ஸ்கின்ஸ்லாம் வேர் ஆஃப் ஆகி ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இருக்குது. அண்ட் அது ஒரு டே ப்ராக்ரஸ் ஆக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி நைட் போடுறேன்னா நாளைக்கு கூட ஓரளவுக்கு தான் தெரியுது. ஒரு 2 நாள் விட்டதுக்கப்புறமா அதோட க்ளோ வந்து நல்லா தெரியுது. எனக்கு ஆக்னே வருது, ஒரு என்ன சொல்கிறது, வேறு ஏதாவது இரிட்டேஷன் வருது, டெக்ஸ்டர்ஸ், பம்ப்ஸ், அதில் இருந்து அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக போடுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் சிரம்ஸ். இந்த 3 சிரம்ஸ் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஹேர் கேர் ஃபேவரட்ஸ் வந்து பார்க்கலாம். ஹேர் கேர் ஃபேவரட்ஸில் நான் காமிக்கிறது வந்து இந்த 2 சிரம் ஃப்ரம் கெரஸ்டஸ் தான். ஸோ ஆக்சுவலி நான் வந்து இந்த வருஷம் வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன், கெராகொலாஜன் பண்ணியிருந்தேன். அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அது ஆல்மோஸ்ட் ஒரு 7 months ஆயிடுச்சு. அப்போ எனக்கு அங்கே சலூனில் கொடுத்த அந்த ஒரு சிரம் தான் வந்து இந்த சிரம், கெரஸ்டஸோட இந்த எல்லோ கலர் சிரம் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ இது போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட ஹேர் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபிஸியாக இருக்கிறது, இல்லைனா ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி டெட்டாக இருக்குது, அந்த மாதிரி இல்லை. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க ஓகே நீ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நான் வந்து ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் வேணும்ல, அதை வந்து இதை பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டில் அது ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு இப்போ செகண்டாக வந்துட்டு கலருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி நான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே என்னோட மோஸ்ட் ஃபேவரட்ஸ். நான் வந்து நாட் கோயிங் பேக் டு எனி அதர் சிரம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் ஹேர் ஹீட்டிங், அந்த ஹேர் ஹீட் பண்ணுறதுக்கு, லைக் அந்த ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு, இல்லைனா ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து இந்த 2 சிரமும் போட்டுட்டு பண்ணுறப்போ என் ஹேர் சுத்தமாக டேமேஜ் இல்லாமல் இருக்குது, ஃப்ரிஸ் இல்லாமல் இருக்குது, என் ஹேர் ரொம்ப லைவ்லியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இதில் இருக்குது. இது என் வீட்டில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல, அவங்களுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து என்னோட ஹேர் கேர் ஃபேவரட்ஸ் ஆஃப் 2024னு வச்சுக்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் காமிக்க போகிறது இந்த காசாரெக்ஸோட ஸ்னெயில் மியூசியம் தான். ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருப்பேன், கவுண்ட்லெஸ் டைம் சொல்லியிருப்பேன். நான் 2024 தான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் 2024 தான் இது எனக்கு நிறைய என்ன சொல்கிறது எஃபெக்டிவாக ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. நான் வந்து ஸ்கின் ஷேவிங் பண்ணும்போது சரி, நான் புது ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணும்போது சரி, என்ன ஆகிட்டு என்னோட ஸ்கின் பேரியர் பிரேக் ஆனாலும் பிம்பிள்ஸ் வந்தாலும் நான் உடனே இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் என்ன புது சிரம் ட்ரை பண்ணுறேன், அது ஒர்க் ஆகலை, இல்லைனா நான் ட்ரை பண்ணிட்டு வேறு எதுவும் எனக்கு போட பயமாக இருக்குன்னா நான் உடனே கண்ண மூடிட்டு இந்த ப்ராடக்ட் தான் இருப்பேன். என் ஸ்கின் அது அவ்வளோ ஸ்மூத்தாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, என் ஸ்கின் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மேக்கப்பும் போடல, ஒரு மாதிரி ஸ்மூத்தாக லைவ்லியாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசனாக நான் இதுதான் வந்து சொல்லுவேன். இது ஆக்சுவலி இப்போ நிறைய பிராண்ட்ஸில் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது கொண்டு வந்துட்டாங்க, ப்ளம், அதுக்கப்புறமா டெர்மாக்கோல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இந்த காசாரெக்ஸ் கொடுத்த மாதிரி ரிசல்ட் எதுவுமே கொடுக்குமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் நான் இந்த ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, இல்லைன்னா எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு லைஃபே இல்லை எனக்கு என் ஸ்கின்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ, இல்லைன்னா ஒரு மாதிரி ரஃபாக ஒரு மாதிரி ஒரு கேர்லியாகவே இல்லை என் ஸ்கின், ரொம்ப ரஃபாக பேச்சியாக இருக்குது, மை ஃப்ளேக்கியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் எந்த இஷ்யூஸ் இருந்தாலுமே நீங்கள் என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த காசாரெக்ஸோட இந்த ஸ்னெயில் 96 மியூசியம் பவர் எசன்ஸ் தான் நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் ஆஃப் 2024. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு வில்வாவோட இந்த மட் மாஸ்க். ஆக்சுவலி இது வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் இதுக்கு முன்னாடி டெர்மாக்கோல வந்து சாலிசிலிக் ஆசிட் மாஸ்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக மாறிடுச்சுன்னா. பட் இப்போ இதுதான் வந்து நான் ட்வைஸ் அ வீக் வந்து ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ட்வைஸ் அ வீக்கில் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, இங்கிலீஷ் தப்பா சொல்லிட்டேனோ, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஓகேவா? ஒரு 2 லைக் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு மண்டே யூஸ் பண்ணுறோம்னா அடுத்த மண்டே விட்டு அடுத்த மண்டே, இல்லை நான் அந்த ஃபங்க்ஷன் போகணும் அந்த மாதிரினா நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக எனக்கு இது ஒர்க் ஆகுது. லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் ஆயில் நம்ம ஸ்கின்லேருந்து எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். லைக் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிடுறேன், மொத்தமாக அப்படியே வெளுத்து போன மாதிரி காமிக்கிறேன்னு இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்லேருந்து ப்ராப்பராக அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது போட்டதுக்கு அப்புறமா ஸ்கின் ட்ரை ஆயிடுச்சு, இல்லைனா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வெளுத்துச்சு, இல்லை அந்த மாதிரி ஃப்ளேக்கியாக இருக்குது, அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லாமல் பக்காவும் ஒர்க் ஆகுது. ஸோ வில்வாலேருந்து இது அனதர் ஒரு சர்ப்ரைசிங் ஃபைண்ட், அன்னைக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பயோடாமோட மேக்கப் ரிமூவர். எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணதுலேயே ரொம்ப மைல்டான சேஃபான ஒரு மேக்கப் ரிமூவரை நான் இதான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து கார்னியரோட மிசலா வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு கிளென்சிங் பாம் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் நாட் ராங் ஃப்ரம் ப்ளம்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் எனக்கு என்னமோ கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருந்ததோ, நம்ம ஒன்று டெய்லி அவ்வளோ மேக்கப் போடுற பர்சன் கிடையாது. சன்ஸ்க்ரீன், லிப்ஸ்டிக் அவ்வளோதான், அதுதான் நான் மோஸ்ட்டாக போடுவேன். ஸோ அதுக்கு எதுக்கு நமக்கு ரொம்ப ஹெவியான்னு யோசிச்சுட்டு நான் இருந்தேன். அப்போ தான் இதை கண்டுபிடிச்சேன். சரி ஸ்மால் ஒன் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இவ்வளோ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது வரைக்குமே எனக்கு இது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸ்கின்ல இருக்க அந்த கொஞ்சம் இருக்க டர்ட்டியுமே எடுத்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்தது. இதில் ஒரு காட்டன் நான் வந்துட்டு வேற ஒரு காட்டன் பேட் ரீயூசபிள் காட்டன் பேடும் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகலை. என்னோட worst ஆஃப் 2024 நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்துட்டு இது அதோட சேர்த்து நான் வாங்கியிருந்தப்போ இது எனக்கு காட்டன் பேட்ல யூஸ் பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சது, நீங்கள் சன்ஸ்கிரீன் மட்டும் தான் போடுறீங்க அப்படின்னாலும் எவ்வளோ என்ன சொல்கிறது வெளில போயிட்டு வர அந்த டர்ட் இது ரிமூவ் பண்ணுது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு டைப்பில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ரொம்ப ஒரு மைல்டான ஒரு மேக்கப் ரிமூவருக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா பயோடாமோட இந்த சென்சிபிள் H2O மேக்கப் ரிமூவர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவுமே என்னோட என்ன சொல்கிறது அன்அவாய்டபிள் ஃபேவரட்டாக வந்து மாறிடுச்சு. ஸோ ஃபைனலி நம்ம வந்து என்னோட லிப்ஸ்டிக் ஃபேவரட்ஸ்க்கு போயிடலாம். லிப்ஸ்டிக்கில் வந்து நான் வந்து ரொம்ப கோட்டுவாக யூஸ் பண்ண 2 விஷயங்கள், அண்ட் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ற இந்த 2 ஷேட்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு லிப் பாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் காமிச்சிடுறேன் இதை. இது வந்து லாக்மே ஃபாரெவர், ஓகேவா? அதில் இருந்துட்டு என்னது நியூ ட்விஸ்ட். இந்த ஒரு கலர் வந்துட்டு என்ன சொல்கிறது, என்னை எப்பயுமே ஃபெயில்னு சொல்கிறது, இட் நெவர் ஃபெயில்ஸ் மீன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஷேடு. பக்கா பிங்க், ஆரஞ்சு, ப்ரௌன் கலந்த ஒரு மேட் ஷேட். போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் இன்ஸ்டன்ட்டாக பிரைட் பண்ணலாம். எந்த மேக்கப்பும் போட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இதை போடலாம். மோஸ்ட் ஆஃப் மை வீடியோஸில் வந்து நான் இதுதான் போட்டிருப்பேன். இப்போ நான் போட்டுக்கிறது வந்து பிஸ்னஸ் கேஷுவல்னு வேற ஒரு ஷேட் மேட்ல இருந்து. இது மாதிரி கிளாசி ஃபினிஷ் இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு மேட் வேணும், எனக்கு லைக் என்ன சொல்கிறது வேரபிளாக இருக்கணும். ஆனால் இது லஞ்சுக்கு அப்புறமா சர்வை பண்ணாது. லைக் இன்னும் கார்னர்ஸ் எல்லாம் போய்ட்டு திருப்பி நீங்கள் ரீடச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரிட்டியான ஷேட் இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வீட்டிஷ் டு டஸ்கியாக இருக்க வரைக்கும் நீங்கள் இதை போடலாம். ரொம்ப டஸ்கிக்கு போனீங்கன்னா வாஷ் ஆஃப் பண்ணணும், அது வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினேன் டிவோட்டட் டு சில்லி ஃப்ரம் மேக். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கோ டு டெய்லி வேர் ஷேடாக மாறிடுச்சு. எனக்கு ஒரு லிப்ஸ்டிக் வேணும், இது மட்டும் போதும், எனக்கு வேறு எந்த லிப்ஸ்டிக்குமே வேணாம்ப்பா அப்படின்னா குவாலிட்டியாக ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கு தான் நான் இந்த ஷேட் வாங்கினேன். இதுதான் இப்போ என்னோட ஆஃபீஸ்க்கு நான் வந்து டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் இந்த ஷேட். இது பார்க்கறதுக்கு எவ்வளோ ரெட்டாக எனக்கு தெரியுதுன்னு தெரில, ஒரு மாதிரி பிங்கிஷ் ஷேட் தான் கொடுக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்லி லிப்ஸில் போடுறதே தெரியாது. இது பவுடர் மேட் அப்படின்றதுனால ஒரு மாதிரி லிப்ஸோட லிப்ஸ் அப்படியே வந்து மர்ஜ் ஆகி செட்டில் ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஃபேவரட். இந்த 2 லிப்ஸ்டிக் இருந்தால் போதும், நான் டக்குன்னு இது பண்ணிப்பேன். அண்ட் அதுக்கு நான் வந்து ஒரு லிப் லைனர் யூஸ் பண்ணுவேன். இது ஃபேவரட்னு இல்லை, பட் இட்ஸ் ஓகே. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் மேட் லைன் லிப் லைனர் இன் ஷேட் செரி ப்ரௌன். ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா போல்டாக தெரியும். இல்லை எனக்கு டே டு வேர் அப்படியே டக்குன்னு போடுற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் அப்படியே சிம்பிளாக போட்டுக்கலாம். ஸோ இது 2 தான் என்னோட ஃபேவரட் ஷேட்ஸ் ஆஃப் 2024. அண்ட் ஃபைனலி வந்துட்டு லிப் பாம்ஸ். லிப் பாமில் என்னோட ஃபேவரட் ஃப்ரைன் வந்து இந்த வேசனோட லிப் தெரப்பி தான். ஸோ இது வேஸ்லின் லிப் தெரப்பின் ரோசி லிப்ஸ். ஆக்சுவலி இல்லை நிறைய ஷேட் ரேஞ்சஸ் இருக்குது. ஒயிட் இருக்குது, கொக்கோ பட்டர் ஷேட் இருக்குது, அதெல்லாம். பட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லைக் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சுன்னு நினச்சி தான் நான் வாங்கினேன்.
எனக்கு ரொம்ப டெம்ட் ஆச்சு, ஓகே இது யூஸ் பண்ணி பார்க்கணுன்ட்டு. பட் எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி சொல்கிறது, லைக் லனேஜ், அதுக்கப்புறம் இந்த ஹைஃபன், அந்த மாதிரி லிப் பாம்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் அதுதான் ரிசல்ட்ஸ் கொடுப்போம் நம்ம நினைப்போம். பட் இது அப்படி கிடையாது. அரௌண்ட் 200 or 300 தான். பட் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அதுவும் நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நைட் டைம்லலாம் அது அப்ளை பண்ணிட்டு தூங்குனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்கள் லிப்ஸ் வந்து சுத்தமாக கிராக்கியாக இருக்காது. நீங்கள் ரொம்ப லிப்ஸ்டிக் போடுற பர்சன், எனக்கு அதனாலே வந்துட்டு ரொம்ப லிப்ஸ்லாம் வந்து ட்ரையாக கிராக்ட் ஆயிடுச்சுன்னா நைட் ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லிப் பாமை நல்லா ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க, சூப்பராக இருக்கும். ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட். கண்டிப்பாக இது எப்பயுமே என்னோட மேக்கப் பவுச் ஒரு வாட் நாட்னு எல்லா பேக்ஸ்லையுமே நான் அதை கண்டிப்பாக வச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஸ்கின் கேர் ஃபேவரட்ஸ்னு வச்சுக்கலாமா. 1-2 மேக்கப் காமிச்சிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு லிப்ஸ்டிக்ஸ் மட்டும் தான் மேக்கப்பில் வரும். மற்ற எல்லாமே ஸ்கின் கேர் ஃபேவரட்ஸ் ஆஃப் 2024 தான். ஸோ இதுக்கு மேலே மேக்கப்பில் எனக்கு ஃபுல்லாக வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் யூஸ் பண்ண வாங்கின ஐ ஷேடோஸ் ஆர் ஸ்கின் டென்ஸ் அந்த மாதிரி எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்றது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அண்ட் இதோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க ஏன் நீங்கள் லிங்க்ஸ் அட்டாச் பண்ண மாட்டீங்கன்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு வெப்சைட்லேருந்து கொடுப்பேன், நீங்கள் அதை தான் போயிட்டு வாங்குவீங்க டக்குன்னு. ஆனால் வேறு வெப்சைட்டில் இது கம்மியாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஆல்வேஸ் கிவ் இட் யூ. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வேணும்னா நான் வந்து லிங்க்ஸ் வந்து எப்போவே நீங்கள் கேட்குறப்போ நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் the idea of not attaching links. ஒரு வீடியோ போடும்போது ஏன் நீ அட்டாச் பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்கு. தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். நான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எனக்கு தோன்றது என்ன சொல்கிற ஒப்பீனியன்ஸ் வியூஸ் அபவுட் ஸ்கின் கேர் ஒரு எனிதிங் நான் ஹானஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பாக எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேறு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் என்கிட்ட வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, டே இன் மை லைஃப் ஒரு வாட் நாட். நான் வந்து ஸ்கின் கேர் மட்டும் போட மாட்டேன். இந்த ஒரு டாபிக் இருக்குது, இதை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொன்னால் என்னோட பாயிண்ட் சொல்லுவேன். இல்லை டே இன் மை லைஃப் ஒரு சம்திங், இதை வாங்கி ட்ரை பண்ணி சொல்லுங்கள், அதை வாங்கி ட்ரை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் எது சொன்னாலுமே நான் பண்ணுவேன். அண்ட் ஆல்ரெடி நிறைய பேர் இந்த பிரிக்ஸோட பைனாப்பிள் சீரம் ரிவ்யூ அது கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல, இட்ஸ் இன் மை கார்ட். நான் கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணிட்டு அது ஒர்க் ஆச்சுனாலும் ஆள்னாலும் அவங்க ரிவ்யூ போடுறேன். அண்ட் வேறு நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் பேக் டு பேக் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை.